அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கணிதத்தின்படி 4/2/2024 தேதியன்று வக்ரம் பெற்றவர் முழுமையாக 11/2/2025 தேதியான இன்று முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று 11/5/2025 வரை சஞ்சரிக்கிறாருங்க. அதுவும் ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன? நிச்சயமாக இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டிற்கு அல்லவா செல்கிறார். அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுதுங்க. இந்த குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. நவகிரகங்கள்ல சுபகிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான குரு குடும்பஸ்தானத்திற்கு வருவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்குங்க. அதே போல் வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகம், தொழில் போன்றவை உயர்நிலையை எட்டுங்க. அதே போல் இல்லத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. வளர்ச்சியும் வசதி வாய்ப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகிறது. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இனி சண்டை சச்சரவுகள் அக்கம் பக்கத்தினரின் நட்பால் நன்மை ஏற்பட இருக்குது. கொள்கைப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் கைகூடி வருங்க. இன்னல்கள் ஏற்படுத்தியவர்கள் மனம் மாறி உங்களுடைய காரிய வெற்றிக்கு உறுதுணை புரிவாங்க. ஆரோக்கியத்தில் தொல்லை அகலுங்க. அதே போல் இடமாற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேர இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சில சலுகைகள் கிடைக்கலாங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிவதால் தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெறுங்க. நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த நோயில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. ஒருவேளை பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ள முன்வருவீங்க. வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பியவர்கள் மீண்டும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. பணியாளர்கள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய பணியாளர்களை சேர்த்து கொண்டு தொழிலை சிறப்பாக நடத்துவீங்க. அது மட்டும் இல்லாம இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் கூட ஏற்படலாம். கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் வேலை பார்க்கும் சூழல் உருவாகலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் பதியும் குருவினுடைய பார்வையில் கர்மஸ்தானம் புனிதம் அடையுதுங்க. எனவே தொழில் முயற்சி வெற்றி கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்கு. மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதா அல்லது பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் லாபம் கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பீங்க. போட்டியாளர்கள் விலகுவாங்க. வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்குங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கொடுங்க. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுவும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்திக்கு பிறகு இவ்வளவு நாட்களாக வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த குரு பகவானால் குடும்பத்தில்
ஒற்றுமை குறைந்திருக்கும். கருத்து வேறுபாடுகளால் கலக்கம் ஏற்பட்டிருக்குங்க. பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வந்திருக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுத்திருப்பாங்க. சக பணியாளர்களிடம் மேலதிகாரிகளை பற்றி விமர்சிப்பதால் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க. தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களால் தொல்லை ஏற்பட்டிருக்கும். பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இது போன்ற காலங்களில் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று மே மாதம் வரை ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த வகையில் ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரனுடைய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதில் நிறைவேறுங்க. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. வாங்கிய வீட்டை விட்டோமே, இனி மீண்டும் வீடு வாங்கும் வாய்ப்பு உண்டா என்று வருந்தியவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர இருக்கு. உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்குங்க. ஆடம்பர செலவை குறைத்து கொண்டு வெற்றி நடை போடுவீங்க. அதே போல் தள்ளி போன திருமணம் தானாக நடைபெறுங்க. அதே போல் மிருகசிரீஷ நட்சத்திர காலில் செவ்வாயுடைய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பொருளாதார நிலை உயருங்க. உங்களுடைய ராசிநாதனாக செவ்வாய் விளங்குவதால் யோகமான ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட காலமாக அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு வந்த நோய் அகலுங்க. உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவியும் கிடைக்குங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவுடன் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் வந்தடையுங்க. உடன்பிறப்புகளுடைய பகை மாறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பாக பிரிவினை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய பொருளாதார நிலை திருப்தி தருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. குருவினுடைய வக்ர காலத்தில் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் கை நழுவி செல்லலாங்க. அதே போல் நீங்கள் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க இருக்குது. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் வேளையில ராகு கேது பயிற்சி ஆகுறாங்க. அதன்படி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் செல்கிறாங்க. இந்த சர்ப கிரக பயிற்சியின் விளைவாக எதிர்பாராத வகையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். புதிய பாதை புலப்படுங்க. வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டுவதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். கேதுவினுடைய சஞ்சாரத்தால் பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. இதுவரை எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருந்த நீங்கள் இனி எளிதாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குரு பகவானை வழிபடுவதன் மூலம் குடும்ப முன்னேற்றம் ஏற்படுங்க. அது